அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மே 22, 2025 வைகாசி 8ஆம் நாள் வியாழக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். சின்னஞ்சிறு விதை பெரிய மரமாவது போல நாம் இன்று செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளும் கண்டிப்பாக பின்னாளில் விருட்சம் போல் நமக்கான வெற்றியை தரும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கு இல்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு அற்புதமான ஆரோக்கிய குறிப்பு கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர். இவங்க சேலம் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இப்போது அம்மா அனுப்பி வைத்த அந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்க போகிறோம். இந்த ஆரோக்கிய குறிப்பானது தொடங்கும் சூழலில் கொஞ்சம் விறுவிறுப்பாக விரைவாக இருக்கும். ஒரு செய்தி சேனலில் வந்த ஒரு ஆடியோ போல தான் இருக்கும். அதற்கு ஒரு தலைப்பிட்டு அதன் பிறகு அதை பற்றி சொல்வதாகட்டும் கொஞ்சம் விரைவு செய்தி போல இருக்கும். இருப்பினும் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமானது, வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத மையப்படுத்தி அது சொல்லப்பட்டிருக்கு. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அப்படிங்கிறது நம்மளை சற்று கலங்கடிக்க செய்தால் கூட, ஆனால் அந்த கருத்தை நாம் உள்வாங்கி கொண்டு அதை நாம் பின்பற்றினோமானால் நிச்சயமாக வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கருத்துக்கு இன்றைக்கி ஒளிபரப்புவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. ஆக நீங்கள் இப்போ கேட்கக்கூடிய ஆடியோ அப்படிங்கிறது சற்று விரைவாக இருக்கும். இருப்பினும் அதில் உள்ள கருத்துக்கள் நமக்கு தேவையானதாக இருக்கும். இதை நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் நீங்கள் எடுத்து சொல்லும் விதமாக இருக்கும். அந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். இரவில் பல் துலக்காமல் தூங்கினால் உடலில் ஏற்படும் பாதிப்பு. ஆய்வுகள் கூறும் திடுக்கிடும் தகவல். சற்றும் தாமதிக்காதீங்க. நம் உடல்நலத்துக்கு அடிப்படையாக இருப்பவை சிறிய பழக்கங்கள் தான். அன்றாட வாழ்க்கையில் நாம் கண் சிமிட்ட தவறும் சில செயற்பாடுகளே காலப்போக்கில் பெரும் நோய்களுக்கே காரணமாகிறது. இரவில் பல் துலக்காமல் தூங்கினால் என்ன ஆகும் என்பது ஒரு சாதாரண கேள்வி போல தோன்றலாம். ஆனால் அதற்குள்ளே பதுங்கியிருக்கும் விஞ்ஞானமும் மருத்துவ உண்மைகளும் பயமுறுத்தும் வகையிலேயே இருக்கின்றன. குறிப்பாக இதய நோய்கள் மற்றும்
மாரடைப்பு வருவதற்கே இது ஒரு முக்கிய காரணங்களாக இருக்கக்கூடும் என்றால் அது நம்மை அவசியம் சிந்திக்க வைக்கிறது. மனிதர்களின் வாயில் நூற்றுக்கணக்கான பாக்டீரியாக்கள் நாள்தோறும் பரிமாறிக்கொண்டு வளர்ச்சி அடைகின்றன. நாம் உணவு எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முறையும் பற்களில் சிதறும் உணவு படிகங்கள் நீர்க்கடியில் நம்மை காத்திருக்கும் பாக்டீரியாக்களுக்கு உணவாக மாறுகின்றன. இந்த கெட்ட நுண்ணுயிர்கள் பிளாக் எனப்படும் ஒட்டு வடிவிலான பதக்கங்களை உருவாக்குகின்றன. இது மெதுவாக பற்களை அழிக்கும் மட்டுமல்லாமல் வாயில் இருக்கும் இறுக்கமான பாகங்களில் ஊறி உடலின் பிற பகுதிகளுக்கும் தாக்கம் கொடுக்க தொடங்குகிறது. பிளாக் உருவாகும் போது வாயில் உருவாகும் பாக்டீரியாக்கள் வாயுடலாக ரத்தத்தில் கலப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. இது ஃப்ரீயோடென்டல் டிசீஸ் எனப்படும் பல நோய்களை உருவாக்கும். இந்த நோய் நிரந்தரமாக ஏற்பட்டால் அந்த பாக்டீரியாக்கள் ரத்தத்தில் சென்று நம் இதய நரம்புகளையும் பாதிக்க தொடங்கும். இந்த பாக்டீரியாக்கள் இரத்த நாளங்களில் அழற்சி ஏற்படுத்தி அங்குள்ள குருதி ஓட்டத்தை குறைத்து நரம்புகளில் அடைப்பு உருவாகும் சூழலை உருவாக்கும். இதுதான் மாரடைப்பிற்கும் காரணமாகிறது. அதாவது ஒரு சின்ன முறையை விட்டுவிட்டாலே அது நம் இதயத்தையே தகர்க்கும் நிலைக்கு போய்விடும். பல மருத்துவ ஆய்வுகள் பல் ஆரோக்கியம் மற்றும் இதய நோய்கள் இடையிலான தொடர்பை உறுதி செய்துள்ளன. உதாரணமாக அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் வெளியிட்டிருக்கும் ஆய்வு ஒன்றில் பல் நோய் உள்ளவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படும் அபாயம் 2 மடங்கு அதிகமாக இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த 4 விஷயங்கள் செய்யாமல் இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக பாக்டீரியாக்கள் தாக்கக்கூடும். இரவு நேரத்தில் பல் துலக்காமல் தூங்குவது, பல்லை துலக்கும் போது 30 வினாடிகள் மட்டுமே சுத்தம் செய்வது, தினமும் மவுத் வாஷ் பயன்படுத்தாமல் இருப்பது, பல் நடுக்கு பகுதிகளை சுத்தம் செய்யாதது, வருடத்திற்கு ஒருமுறை கூட டென்டலிஸ்டை பார்க்காதது, சிறியதை சிறிதாகவே எண்ணாதே என்று ஒரு பழமொழி சொல்கிறது. இரவில் பல் துலக்காமல் தூங்குவது நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆபத்தாக மாறும். நாம் எவ்வளவு சீராக உணவுகளை கட்டுப்படுத்தினாலும், உடற்பயிற்சி செய்தாலும், இதயத்தை பாதுகாக்க விரும்பினாலும் பல் துலக்காமல் தூங்குவது போன்று ஒரு பழக்கம் நம் அனைத்து முயற்சிகளையும் வீணாக்கிவிடும். எனவே இன்று முதல் ஒரு முடிவெடுங்கள். இரவு தூங்குவதற்கு முன் உங்கள் பற்களை முறையாக சுத்தம் செய்து துலக்குங்கள். உங்கள் பற்களை பாதுகாக்கின்றீர்கள் என்பதை விட உங்கள் இதயத்தை பாதுகாக்கிறீர்கள் என்ற உணர்வோடு அதை செய்தால் உங்கள் வாழ்வும் ஆரோக்கியமும் சிறக்கப் போகின்றன. நன்றி. இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, இந்த ஆரோக்கிய குறிப்பை தலைப்பு கேட்கும்போதே சற்று எல்லாருக்குமே நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு கலக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா, இரவில் பல் விளக்கணும், அவ்வளோதான் அவங்க சொல்ல வந்த செய்தி. ஆனால் இரவில் பல் விளக்கணும்னு நானும் பல்லாயிரம் நாட்களாக சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏன்னா 10,000ன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். பல்லை பற்றி பேசுகிறோம், நம்மளும் ஒரு 1000ஐ கடந்து இன்னொரு 1000ல் பாதியில் நிற்கிறோம். அப்போது நான் பல்வேறு நாட்கள் சொல்லியிருக்கிறேன். ஆனால் யாருக்கும் அதை பற்றி துளி அளவு கூட பயம் இருக்காது. இந்த மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஆடியோ கொடுக்கக்கூடாது, மக்களுக்கு நம்ம விழிப்புணர்வு அப்படிங்கிறது பாசிட்டிவான வார்த்தைகளை கொண்டு தான் சொல்லணும் அப்படின்னு நான் வழியில் போய்கிட்டு இருந்தால் கூட அதை எத்தனை பேர் பின்பற்றுகிறார்கள்? ஏன்னா ஃபேமிலி டீம்லேயே சொல்லுவாங்க, நம்ம பயமுறுத்தினா தான் மக்களுக்கு உண்மை புரியும். நீங்கள் பயமே காட்ட மாட்டேங்கிறீங்க. ஸோ நீங்கள் எப்போ தான் இதை சொல்ல போகிறீங்க? நீங்கள் கேம்பில் மட்டும்தான் அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறீங்க. ஆனால் மக்களுக்கு அவங்களுக்கு நித்தம் அவங்களுக்கு ஒரு புத்துணர்வு வேணும், அவங்களுக்கு ஒரு உந்து சக்தி வேணும் அப்படின்னா அவங்க நிச்சயமாக அவங்களுக்கு அந்த விஷயம் போய் சேரணும். நீங்கள் அப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வருதில்ல. ஆனால் இன்றைக்கி கேட்ட இந்த ஆடியோ அதனாலேயே இன்றைக்கி நான் ஒளிபரப்பிட்டேன். இருக்கட்டும். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இரவில் பல் விளக்கலைன்னா என்னவெல்லாம் பிரச்சனை வரும், இதயத்தில் அடைப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பல் விளக்குறதுக்கும் இதயத்தில் அடைப்பு வர்றதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னா, அந்த சம்பந்தத்தை சொல்கிறாங்க. எப்படி கிருமி உருவாகிறது, அந்த கிருமிகள் வாயிலாக எப்படி அது வாயின் வழியாக அது இரத்தத்தில் கலந்து அந்த இரத்தத்தில் போய் அது இதயத்துக்கு போய் பாதிப்பை தருகிறது. இது நிறைய பேர் ஆம் இல்லை அப்படின்னு இருக்கலாம். சரி, ஒரு சிலர் அப்படி பிரச்சனை வருதா, நான் இனிமேல் இரவில் பல் விளக்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு கூட எடுக்கலாம். ஆனால் அது ஏன், எப்படி, எதற்குன்னு ரொம்ப அழகாக அந்த விளக்கம் அமைஞ்சிருந்துச்சு. கொஞ்சம் விரைவாக தான் இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருப்போம், வெளி உறுப்புகளுக்கும்
உள் உறுப்புகளுக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதை கேம்பில் நான் அதை வந்து ரொம்ப விளக்கமாக படங்காட்டி உணர்த்தி நான் செஞ்சு காட்டியிருப்பேன். அதுபோல் நம்மளுடைய செஷன்கள்லையும் நிறைய நாட்கள் நிறைய விதமாக சொல்லியிருப்பேன். இப்போ கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் தொடர்பு உண்டு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் தொடர்பு இருக்குது. மூக்குக்கும் நுரையீரலுக்கும் தொடர்பு இருக்குது. காதுக்கும் சிறுநீரகத்திற்கும் தொடர்பு இருக்குது. வாய்க்கும் நம்மளுடைய வயிற்றிற்கும் தொடர்பு உண்டு. அதே போல் நாக்கிற்கும் நமது இதயத்திற்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இப்போது நாக்கு எங்கே இருக்குது? நம்மளுடைய வாய்க்குள்ளே இருக்குது. அப்போது வாய்க்குள்ளே நம்ம பல் விளக்காததன் காரணமாக நாக்கு பாதிப்படைவதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்போது நாக்கில் பிரச்சனை வந்துச்சுன்னா அது இதயத்தை பாதிக்குமா? இப்போ இது நிறைய புதிதாக வந்தவர்களுக்கு அது எப்படிங்க உள்ளுறுப்புகளுக்கும் வெளி உறுப்புகளுக்கும்னு ஒரு சந்தேகம் இருக்கும். இதற்கு எப்பொழுதுமே நம்ம எடுத்துக்காட்டுக்கு ஒரு திரைப்படத்தில் சொல்லும்படியாக எங்கப்பா நம்ம ஆட்டோக்கார தம்பி அப்படின்னு கேட்குற மாதிரி நம்ம உடனே அந்த மது பிரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடி போதைக்கு ஆளானவர்களை நம்ம எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கொள்வோம். இப்போ அவங்களுடைய கண்கள் ஏன் சிவப்பாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளாக அவர்களுடைய கல்லீரல் அப்படிங்கிறது ரத்தத்தில் ஆல்கஹால் அப்படிங்கிறது கலந்து விடாமலும் கலந்த ஆல்கஹாலை எடுத்து விடும் வேலையை இரவெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போது ரத்தத்தை சுத்திகரித்து அந்த ஆல்கஹாலை பிரித்தெடுக்கக்கூடிய வேலையை கல்லீரல் செய்கிறது. கல்லீரல் இரவு முழுவதும் வேலை பார்த்ததனால் இவர்கள் மது அருந்துவிட்டு தூங்கி இருந்தால் கூட, கண்களை மூடி தூங்கி இருந்தால் கூட அந்த கல்லீரல் செய்த வேலையின் பலனை கண்கள் காட்டுகிறது. அது இரவெல்லாம் விழித்திருந்தது என்பதை கண்கள் சிவப்பு நிறத்தில் காட்டுது. இதுதான் நம்ம உதாரணத்திற்கு வெளி உறுப்புக்கும் உள்ளுறுப்புக்கும் சொல்லும். அது சுவையோடு மையப்படுத்தி சொல்லும் பொழுது நம்ம இப்போ புளிப்பு சுவை அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் புளிப்பு சுவைக்கும் தொடர்பு உண்டுன்னு சொல்லுவோம். இப்போ புளிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுதே என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம கண்களை மூடிடும். அப்படியே ஒரு புளியம்பழம் அப்படின்னு இருக்கல, புளி இருக்கல வீட்டில், அந்த புளியவோ நெல்லிக்காயவோ நீங்கள் நாக்கில் தூக்கி வச்சிங்க அப்படின்னா அப்படி கண்ணில் வேகமாக அந்த பவர் கண்ணை மூடிடும். அப்போ கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் புளிப்புக்கும் தொடர்பு இருக்குன்னு நம்ம இதை பற்றி இது ஆராதாரா கண்ணாடின்னு ஒரு முன்னாடி நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இருப்பினும் மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும் போது எப்பயாவது பேசலாம். இதை இப்போ எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, நாக்கிற்கும் இதயத்திற்கும் தொடர்பு உண்டு. அப்போது நாக்கை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? இப்போ புளிப்பு சுவை அப்படின்னு சொன்னோம். எதுக்கு? கண்ணுக்கும் கல்லீரலுக்கும். நாக்கிற்கும் இதயத்திற்கும் கசப்பு சுவை வேண்டும். நம்ம இந்த கசப்பையும் துவர்ப்பையும் இன்றைக்கி தவிர்த்து விடுகிறோம். இந்த கசப்பும் துவர்ப்பும் சேர்ந்து தான் நம்மளுடைய இதயத்தை பலமாக்கும். இன்றைக்கி உள்ள குழந்தைகளுக்கு, வருங்கால சந்ததிக்கு கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் தெரியாமலே போய்விடும் போல். இப்போது எங்கள் ஊரில் கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய ஊரில் அதை சீனி அவரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொத்தவரங்காய் என்கிற சீனி அவரைக்காயவே இன்றைய குழந்தைகள் கசக்கிறது என்கிறது. அப்போது நாம் குடித்த வேப்பிலை சாறாகட்டும், பாகற்காயாகட்டும், கோவைக்காயாகட்டும், இந்த கசப்பு சுவையெல்லாம் இவர்கள் திரும்பியே பார்க்கல. ஏன்னா சீனி அவரைக்காய்ன்னு சொல்லக்கூடிய அந்த கொத்தவரங்காய் அதில் கசப்பு சுவை அப்படிங்கிறது நமக்கெல்லாம் அப்படியா அப்படின்னு தோணும். ஏன்னா அது ஏதோ ஒரு மூலையில் ஒரு கசப்பு சுவை தெரியலாம். ஆனால் இன்றைய குழந்தைகள், உங்கள் வீட்டு குழந்தைகளே சொல்லுவாங்க, அந்த பொருளை இன்றைக்கி அதையே நிறைய பேர் வாங்குறதில்ல, அதில் எவ்வளவு சத்து இருக்கிறதுங்கிறதெல்லாம் மறந்துடுறோம். யாராவது சொல்லிட்டா போச்சு அது வாய்வு அப்படின்னு சொல்லிட்டா அது வாய்வு, அப்படி அது வேண்டாம் அப்படின்னு உடனே ஒதுக்கி தள்ளுகிறோம். ஆனால் உருளைக்கிழங்குல வாய்வு இருக்குது அப்படின்னு சொன்னால் அல்ல, அது வீட்டில் செய்கிற உருளைக்கிழங்குல தான். இல்லை, நாங்கள் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நவீன உணவகங்களில் தரக்கூடிய அந்த மாதிரியான உணவு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம், வீட்டில் தான் உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த கொத்தவரங்காய் என்கிற சீனி அவரைக்காயில் வாய்வுன்ட்டு பெருவாரியான நபர்கள் வாங்குவதே இல்லை. அதெல்லாம் சீசனில் வரக்கூடிய ஒரு காய் தான். அந்த காயெல்லாம் வாரத்தில்
ஒரு நாள் அல்லது 2 நாட்களாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளவு சத்து மிகுந்தது. இன்றைய குழந்தைகளுக்கு அது கசப்பாக தோன்றுகிறது. அப்போது அந்த கசப்பு சுவை அப்படிங்கிறது நம்மளுடைய இதயத்துக்கு தேவைங்கிறதை மறந்துடுறோம். அப்போது கசப்பே சாப்பிடாமல் அந்த இதயம் பலவீனம் அடைகிறது. வருங்காலத்தில் நோய் அப்படிங்கிறது இப்பயே நம்ம கேள்விப்படுறோம். இதய நோய் அப்படிங்கிறது இன்றைக்கி பெருவாரியான நபர்களுக்கு இருப்பதற்கு முக்கிய காரணம். இதை நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோவில், அதாவது நான் டைகர் கிளப்புன்னு ஒன்று தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வேப்பங்குச்சியில் பல் துளைக்கினால் அதாவது ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு கொடுத்துருப்போம். ஏன்னா வேப்பங்குச்சியிலே இன்றைக்கி பல் விளக்குறதெல்லாம் மறந்துட்டோம். அந்த கசப்பு சுவை வேணுங்கிறது தான் அதில் முக்கியம். இப்போது வேப்பங்குச்சியவும் இப்போது நம்ம கேட்ட அந்த அதாவது இரவில் நம்ம பல் துலக்குதல் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தையும் இணைத்து பாருங்கள். பல் துலக்கலைன்னா இதயம் பலவீனம் அடையும்னு சொல்லி பயமுறுத்துகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இரவில் பல் துலக்கினா, வேப்பங்குச்சியில் பல் துலக்கினா இதயம் பலம் அடையும் சொல்கிறேன். நான் சொல்கிறது உங்களை ஆரோக்கிய பாதைக்கு, உங்களை எந்தவித அதாவது நேர்மறை சிந்தனை அப்படிங்கிறத மட்டும் ஊட்டி உங்களுக்கு கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வெளி உலகம் அப்படிங்கிறது எதிர்மறை சிந்தனையை விதைத்து தான் உங்களை பயமுறுத்தி தான் உங்களை நல்லது செய்ய வைக்கணும்னா பரவாயில்ல. ஸோ இரவில் பல் துலக்கணும், அவ்வளோதான் நாம் இன்றைக்கி கற்றுக்கொண்ட பாடம். இரவில் நித்தம் நம்ம பல் துலக்கணும். வாரத்தில் நான் கேம்ப் வரவங்கள்ட்டெல்லாம் சொல்லுவேன், 2 முறையாவது நீங்கள் வேப்பங்குச்சியில் பல் விளக்குங்க. வேப்பங்குச்சியில் பல் துலக்குவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள்ங்கிறது தனி. கசப்பு சுவை அப்படிங்கிறது நம்மளுடைய நாக்கிற்கு தேவை. அந்த நாக்கின் மூலமாக நம்மளுடைய இதயம் பலமடையும். ஸோ கசப்பு சுவையை நீங்கள் வாரத்தில் 5 நாட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவில் நீங்கள் ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு வடிவத்தில் நித்தம் அறுசுவை உணவு இருக்கணும். இன்றைக்கி அறுசுவை உணவுனா நான் சொன்னது போல் கசப்பும் துவர்ப்பும் இல்லை. துவர்ப்பே இல்லாமல் பண்ணுவது, கசப்பே இல்லாமல் பண்ணுவது. பாகற்காய்னா அதில் கசப்பு சுவை இருக்கணும். பாகற்காயை பச்சடியாக்கி, பாகற்காயை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி சாப்பிடுவதற்கு பேர் அது கசப்பு கிடையாது, அது பலன் தருமானா தெரியல. இன்றைக்கி கொரோனா பெருந்தொற்று அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே அந்த கஷாயம் ஒன்று குடித்தோம் அல்லவா, ஞாபகம் இருக்கா? நிலவேம்பு கஷாயம். அது குடித்தால் நமக்கு எவ்வளவு ஆற்றலை தருகிறது, நோய் எதிர்ப்பாற்றலை தருகிறது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்தோம். அப்போது இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று அப்படிங்கிறது சில பல நாடுகளில் அதிகமாக வருகிறது அப்படின்னும், இந்தியாவிலையுமே ஒரு 250 நபர்களுக்கு இருக்குது அப்படின்லாம் செய்தி சொல்கிறாங்க. ஸோ நாம் ரொம்ப சிம்பிளாக வருமுன் காப்போங்கிற மாதிரி நித்தம் நம்ம உணவில் கசப்பு சுவையும், வேப்பிலை சாறும், வேப்பங்குச்சியில் பல் துலக்குதலும், அதுபோக இந்த நிலவேம்பு சாறு போன்ற ஒரு விஷயத்தை நம்ம மாதத்தில் ஒரு நாள் இப்படி எடுத்துக்கொண்டு வந்தால் நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது ஆரோக்கியப்படும். நம்மளுடைய இரவில் பல் துலக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். அது நம்மளுக்கு முடியாது. ஏன்னா இரவு நம்ம தூங்க செல்வதற்கு முன்பாக நிச்சயமாக ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு தான் தூங்குவோம். அப்போது சின்னதாக நம்ம விரலை கொண்டு கூட, பற்பொடி கொண்டு கூட நம்ம பல் துலக்கி சுத்தப்படுத்திட்டு தூங்கினோம் அப்படின்னா நம்மளுடைய இதயம் சுகமாக இருக்கும். ஸோ இதயம் சுகமடைந்தால் நம்மளுடைய வாழ்வு சுகமடையும் அப்படிங்கிறத இந்த அற்புதமான ஆடியோ நமக்கு கற்றுத்தந்தது. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர். இவங்க சேலம் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி இப்போது நம்மளுடைய 8 நடையின் 21 நிமிடத்தை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். இப்போது நீங்கள் நீரின் சுவையில் வைங்களேன். நீங்கள் உங்களுடைய நீரை சுவைத்து பாருங்களேன். நீர்லையுமே கிட்டத்தட்ட அனைத்து சுவையும் கலந்திருக்கும்.
நீர்லையும் கிட்டத்தட்ட அனைத்து சுவைகளும் கலந்துருக்கும். நம்மளுக்கு அது தெரியாது. நீங்கள் இப்போ சுவைத்து பாருங்கள். நீரில் சின்ன கசப்புத்தன்மை தட்டுப்படும், தெரியும். இதை நீங்கள் உணரணும். சின்ன உப்புத்தன்மை தெரியும், சின்னதாக இனிப்புத்தன்மை தெரியும், துவர்ப்பும் தெரியும், புளிப்பும் தெரியும். நம்ம கவனிக்கிறது இல்லை. இப்போ கவனித்து நீங்கள் உணரணும், உணர்ந்து பருகணும். ஒரு வாய் வச்சு இப்போ புளிப்பு சுவை தெரியுதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தான், ஆமாம்ல. ஏதாவது ஒன்று கூடுச்சுன்னா நம்ம உடனே அதை மட்டுமே சொல்லுவோம். ஆஹா, அந்த தண்ணி ஒரே உப்பாக இருக்குது, இந்த தண்ணி அப்படியே இளநீர் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் எல்லா நீரிலும் இந்த சுவைகள் கலந்து தான் இருக்கும், அறுசுவையும் இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரு ரேஷியோ மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால தான் தண்ணீருடைய சுவைகள் மாறிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கும் உப்பாக இருக்கும், ஒரு மாதிரி சவக்கழிச்சது மாதிரின்னு சொல்லுவோம், இந்த சப்பை தண்ணின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி விதவிதமாக நம்ம தண்ணீருடைய சுவையை சொல்கிறோம் அல்லவா. அதுக்கு காரணம் ஏதோ ஒன்று கூடியிருக்கிறது. அப்போது அங்கே ஒரு சமநிலை இருந்தால் தான் தண்ணீர் கூட சரியாக இருக்கும். இப்போது ஒரு சுவையை நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே போல் உங்களுடைய சமையலில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஹோட்டல் சாம்பார், ஹோட்டலில் வைக்கக்கூடிய எல்லா உணவுகளிலும் சிறு இனிப்பு தன்மை உங்களுக்கு தெரியும். நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நிச்சயமாக. ஏன் ஹோட்டல் சாம்பாரில் மட்டும் இனிக்குது அப்படின்னா, அவர்கள் வெல்லம் சேர்ப்பார்கள். ஏன்னா இது நம்மளுடைய மூதாதையர்கள் கற்றுத்தந்தது தான். உங்களுடைய அனைத்து உணவுகளிலும் அறுசுவை கலந்திருந்தால், கொஞ்சமாவது கலந்துருக்கணும். இப்போது எங்கள் கிராமத்து பக்கத்துலலாம் சர்பத் அப்படின்னு நம்ம இப்போது குடிக்கிறோம் அல்லவா. எலுமிச்சையை சர்க்கரையோடு கலந்து, அதாவது வெல்லத்தோடு கலந்து நம்ம குடிப்போம். கிராம மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குருவாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்ப்பாங்க. அது சேர்க்கும் பொழுது அதனுடைய சுவை வேறு மாதிரி இருக்கும். உப்பா அப்படின்னு நம்ம நிறைய பேர் யோசிப்பது வழக்கம். மண்டை வெல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மண்டை வெல்லம், அச்சு வெல்லம்லாம் அதிலேயே சற்று உப்பு சுவை இருப்பது போல் இருக்கும். அப்போது இந்த சர்பத்து அல்லது ஜீனி இதைகளை கலந்து குடிக்கும் பொழுது சற்று உப்பு சேர்த்து கொள்வார்கள். சமையல்லையுமே எதில் வேண்டுமானாலும் கொஞ்சம் வெல்லம், மண்டை வெல்லம் அப்படின்னு சேர்த்துருவாங்க ஹோட்டல்களில். அதனால தான் ஹோட்டல் உணவுகள்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும். நாம் இல்லை அது எப்படி, காரமாக குழம்பு வைக்கும்போது நம்ம எதுக்கு அதில் இனிப்பு சேர்க்கணும் அப்படின்னு விட்டு விடுவோம். ஆனால் எல்லா உணவு பதார்த்தங்களிலும் எல்லா நீர்களிலும் இந்த அறுசுவை கலந்திருக்கும் என்பதை இப்பொழுது நம்ம உணர்ந்திருப்போம். இப்போ நீங்கள் தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்கிற நம்பிக்கையோடு இப்போ நம்ம எல்லோரும் நம்மளுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இதுதான் முதல் கேள்வி. அதை அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுக்கு இருந்த சூழல், உங்களுடைய மனநிலை எவ்வளவு உற்சாகமாக இருந்தது என்பதை பற்றி நீங்கள் விரிவாக எழுதலாம். இதுதான் முதல் கேள்வி. அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் தாராளமாக விரிவாக கூட எழுதலாம். இரண்டாவதாக நம்ம ஒரு கேள்வி, இப்போது நம்மளுடைய தண்ணீரில் உங்களுக்கு புளிப்பு சுவை தெரிகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். கசப்பு சுவை தெரிகிறதா அப்படின்னு கேட்டேன். ஆம் இல்லைன்னு பதில் சொல்லாதீங்க. உங்களுக்கு நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது எந்த சுவை தனித்தனியாக தெரிந்தது? நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது எந்த சுவை தனித்தனியாக, அதாவது நீங்கள் குடித்த நீரில் எந்த சுவை தனித்தனியாக தெரிந்தது, அதை குறிப்பிடுங்கள். இதுதான் இரண்டாவது கேள்வி. நீங்கள் இப்பொழுது பருகிய நீரில் அறுசுவையும் கலந்திருக்கும்னு நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இதில் உப்பு இருக்கா, இனிப்பு இருக்கா, கசப்பு இருக்கா, துவர்ப்பு இருக்கா, புளிப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதில் எந்த சுவையை நீங்கள் கவனித்தீர்கள், எந்தெந்த சுவையை கவனித்தீர்கள், அதை நீங்கள் இப்போ பட்டியலிடுங்கள். இதுதான் இரண்டாவது கேள்வி. தொடர்ந்து மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க, நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை ஒரு முறை எழுதி இருமுறை வாசித்து நீங்கள் போஸ்ட் பண்ணணும். இப்படி நீங்கள்
எழுதி ஒரு முறை வாசிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ஆரோக்கியத்தோடும் ஆனந்தத்தோடும் இருப்பீர்கள். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி, தொடர்ந்து பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீது இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்குவாங்க. உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். 42 நிமிட நடைக்காரர்களின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நமக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு அற்புதமான ஆடியோ கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஆடியோ எதை பற்றி விளக்கப் போகிறது அப்படின்னா, மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் எங்கே கிடைக்கிறது? எங்கேயாவது கிடச்சிச்சின்னா எவ்வளவு விலை கொடுத்து வாங்குவதற்கும் எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க. எவ்வளவு ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எங்களால் கொடுக்க முடியும்னு இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் பணத்தை கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது எங்கே கிடைக்கிறது என்பது தான் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ மகிழ்ச்சி எங்கே கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கேட்க போகிற ஆடியோ. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் மரிய குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை. இவங்க நார்த் சோன் டைகர் கிளப்போடைய வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் மரிய குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, நார்த் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இப்பொழுது வாருங்கள், மகிழ்ச்சி எங்கே கிடைக்கிறது என்ற அந்த கேள்விக்கு பதிலை தேடலாம். பெரிய சீக்ரெட் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பணம் வேணும், ஆசைப்படுங்க. பொருள் வேணும், ஆசைப்படுங்க. அதெல்லாம் தப்பே இல்லை. ஆனால் இது எதுவுமே பிரதானமாக வச்சு நீங்கள் வேலை செய்யக்கூடாது. இது எல்லாமே தானாக வரும். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பை ப்ராடக்ட்னு சொல்லுவோம். பை ப்ராடக்டை என்றைக்குமே கேட்காதீங்க. ஏன்னா அது தானாக வரும். இட்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். நான் ஏதோ ஒன்று கொடுத்தாதான் எனக்கு பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் ஏதோ ஒன்று கொடுக்கணும், அப்போ தான் எனக்கு பணம் வரும். அப்போ எனக்கு பணம் வேணுங்கிற நோக்கத்தை வச்சு நான் கொடுத்தேன்னா நான் கொடுக்குற விஷயத்தில் குவாலிட்டி இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் ஒரு தொழில் பண்ணுறேன், ஒரு ஜவுளி வியாபாரம் பண்ணுறேன், இல்லை ஒரு செல்ஃபோன் வியாபாரம் பண்ணுறேன், இல்லை ஒரு ஹோட்டல் தொழில் பண்ணுறேன். சரி, எந்த தொழில் நான் பண்ணுறேன், எதுக்காக பண்ணுறேன்? பணத்துக்காக பண்ணுறோம். இதுதான் எல்லாருடைய நோக்கமும். பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக பண்ணுறேன். இந்த பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் அது நோக்கமாக வச்சுக்கூடாது. எனக்கு பணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஹோட்டல் தொழிலை செய்யக்கூடாது. இப்போ இந்த ஹோட்டல் தொழில் அப்படிங்கிறது தான் நான் உலகத்துக்கு கொடுக்க போகிற விஷயம். அல்லது நான் ஒரு ஜவுளி வியாபாரம் பண்ண போகிறேன், துணியை விற்க போகிறேன். இதுதான் என்னுடைய நோக்கம். நான் என்ன உலகத்துக்கு கொடுக்குறனோ இதில் தான் என் கவனம் இருக்கணும். எனக்கு என்ன கிடைக்க போகுது பணம், அதில் என்னுடைய கவனம் இருக்கக்கூடாது. அது பை ப்ராடக்ட். இது தானாக வரும். எப்போ எனக்கு இந்த பணம் வரும்? நான் ஒரு பெஸ்ட்டு ஒரு துணியை நான் விற்கிறேன். எங்கிட்ட ஷர்ட்டோ, எங்கிட்ட பேண்ட்டோ, இல்லை எங்கிட்ட ஒரு சேலையோ, ஒரு சுடிதாரோ இந்த மக்கள் வாங்கினாங்கன்னு சொன்னால் அதை விட ஒரு பெஸ்ட்டு துணி இந்த உலகத்தில் இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்கிட்ட இருக்கிற துணி தான் உலகத்திலேயே சிறந்த துணி அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி அந்த அந்த குவாலிட்டி ப்ராடக்ட் எங்கிட்ட இருக்குது. அதோட டிசைன் பர்ஃபெக்டாக இருக்குது, லேட்டஸ்ட் டிசைனாக இருக்குது. இதை போடுறவங்க
அப்படி என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்கிட்ட நான் கண்டுபிடிச்சி நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னை தேடி மக்கள் குமிவாங்கங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் தான் பெஸ்ட்டு துணி வச்சுருக்கேன், பெஸ்ட்டு டிசைன் வச்சுருக்கேன். இதை போடும்போது அவங்களுடைய அழகு வந்து பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நான் புரிய வச்சுட்டேன்னு வைங்க. உலகமே என்னை தேடி வருமா? அப்போ என் துணியெல்லாம் வாங்குமா? அப்போ எனக்கு உலகமே என்னை தேடி வந்தால் எனக்கு பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுங்க. இப்போது அந்த பணம் எனக்கு கொட்டுறது வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வரும். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எப்போ வரும்? நான் சிறந்த ப்ராடக்டை கொடுக்கும்போது எனக்கு வரும். அப்போ என் கவனம் எனக்கு கிடைக்க போகிறதுல இருக்கணுமா, நான் கொடுக்க போகிறதுல இருக்கணுமானா, நான் கொடுக்குற போகிறதுல தான் இருக்கணும். இது எந்த துறையாக இருந்தாலும் அப்படித்தான். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஹோட்டல் நடத்துகிறேன். இப்போ நான் ஹோட்டல் நடத்தும்போது இதை நடத்தி இந்த இந்த வெஜிடேரியன் ஹோட்டல் நடத்துகிறேன். இட்லி, தோசை, பொங்கல், வடை, பூரி, சப்பாத்தி, இந்த மாதிரி சாதம், ரைஸு, மீல்ஸு, பிரியாணி இது எல்லாமே நான் கொடுக்குறேன். நான் என்ன குவாலிட்டி கொடுக்க போகிறேன், நான் கொடுக்க போகிற உணவு உங்கள் வீட்டில் தன் தாய் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்குற உணவை காட்டிலும் ருசியான உணவு, தரமான உணவு, சுத்தமான உணவு, ஆரோக்கியமான உணவு, பெஸ்ட்டு ஃபுட்டு, பெஸ்ட்டு சர்வீஸு, பெஸ்ட்டு கிளென்லினஸ்ஸு இதை எல்லாமே நான் கொடுத்தேன் அப்படின்னா உலகமே என் ஹோட்டலில் தான் வந்து சாப்பிடும். அப்படி உலகமே என் ஹோட்டலில் வந்து சாப்பிடும்போது பணம் எனக்கு கொட்டு கொட்டுன்னு கொட்டும். ஸோ என் கவனம் என்னுடைய பணத்தில் எனக்கு என்ன கிடைக்க போகிறதுங்கிறதுல இருக்கவே கூடாது. தட் இஸ் ஆல்வேஸ் அ பை ப்ராடக்ட். நான் என்ன குவாலிட்டி கொடுக்க போகிறேங்கிறதுல தான் என்னுடைய கவனம் இருக்கணும். ஸோ என்றைக்குமே ஒன்று வச்சுக்கோங்க, மணி இஸ் அ பை ப்ராடக்ட். யார் இதை புரிஞ்சுக்கிறானோ இவன் எந்த வியாபாரத்தில் தோக்கவே முடியாது. இவனுக்கு செல்வம் கொட்டி கொண்டே இருக்கும். எவன் ஒருவன் பணத்தை பிரதானமாக பார்க்குறானோ இவனுக்கு செல்வம் வரவே வராது. இதுதாங்க ஃபார்முலா. பிடிச்சிக்க. மணி பிரிங்ஸ் ட்ரூ ஹாப்பினஸ் குருஜி. பணம் தான் குருஜி சந்தோஷத்தை கொடுக்குது. பணம் இருந்தால் தான் குருஜி எனக்கு சந்தோஷம். கோமாளித்தனம். முதல்ல பணம் வந்து ட்ரூ ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது முதல்ல அந்த வார்த்தையே முதல்ல தப்பு. அது என்னதுங்க ட்ரூ ஹாப்பினஸ்ஸு, ஃபால்ஸ் ஹாப்பினஸ்ஸு, குட் ஹாப்பினஸ், பெட்டர் ஹாப்பினஸ், ட்ரூ ஹாப்பினஸ், பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ் இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. உலகத்தில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஹாப்பினஸ்ன்னு ஒன்று இருக்குது. எய்தர் நீ சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை சந்தோஷத்தை இழக்கலாம். இந்த சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் சந்தோஷத்தை இழக்கிறது மட்டும்தான் ரியாலிட்டி. உண்மையான சந்தோஷம், பொய்யான சந்தோஷம்னு ஒன்று கிடையாது. அப்படின்னா அது சந்தோஷமே இல்லைன்னு அர்த்தம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபஸ்ட் இதை புரிஞ்சுக்கங்க. முதல்ல பணத்துக்கும் சந்தோஷத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஃபஸ்ட் இதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இப்போது உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ உங்கள் கையில் இப்போ உங்களுக்கு வைர நெக்லஸ்ஸு உங்களுக்கு ஆசைப்படுறீங்க. இப்போ இந்த வைர நெக்லஸை இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷம் வரும். கரெக்டாக? சரி. இப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு 50 வைர நெக்லஸ் இருக்குது. இப்போ 51வது வைர நெக்லஸை நான் கொடுக்குறேன். உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குமான்னா கொடுக்காது. இப்போ உங்களுக்கு பிரியாணி வேணும், பசிக்குது. பிரியாணி மேலே உங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு பிரியாணியை கொடுக்குறேன். ஆஹா, எனக்கு பசிக்குதுடா, எனக்கு பிரியாணி கிடச்சிருச்சுடா அப்படின்னு ஆனந்தமாக சந்தோஷமாக ரசித்து சாப்பிட்றீங்க. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். சரியா? இப்போது இந்த ஒரு மொமெண்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி 2 பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. உட்கார முடியாமல் உட்காந்துருக்கீங்க. பசியெல்லாம் அடங்கிருச்சு. 2 பிரியாணியை தின்றுருக்கீங்க, பெஸ்ட் பிரியாணியை. இப்போ நான் மறுபடியும் இந்த மொமெண்ட்டு உங்களுக்கு பிரியாணியை கொண்டு வந்து கொடுக்குறேன். பார்த்துட்டு திரும்பி அடித்து ஓடுவீங்க. டே இப்போ தான்டா தின்னு முடிச்சிருக்கேன், இப்போ போய் திரும்ப மூஞ்சில் அடித்த மாதிரி பிரியாணியை கொடுக்குறியே. எனக்கு பிரியாணி சந்தோஷத்தை கொடுக்காது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு 10 BMW காரு வச்சுருக்கிறீங்க. ஓகே. இப்போ நான் 11வது ஒரு BMW காரை கொண்டு வந்து இப்போ மறுபடியும் வச்சுருக்கிற காரையே இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷம் வராது. அப்போது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு BMW காரு சந்தோஷத்தை கொடுக்காது. ஒரு பிரியாணியில் சந்தோஷம் இல்லை. ஒரு வைர நெக்லஸில் சந்தோஷம் இல்லை. ஒரு குழந்தை பிறந்தா சந்தோஷம் இல்லை. இப்போது இது எதுலேயுமே சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் அப்படிங்கிற விஷயம் என்னென்னா, இந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும்தான் சந்தோஷம்.
தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் ஹாப்பினஸ். இது என்னோட டெஃபினிஷன் இல்லை, உங்களோட டெஃபினிஷன். இப்போ நிறைய பேருக்கு குழந்தை வேணும், பெண் குழந்தை வேணும். எனக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு பொம்பளை பிள்ளை மேலே மகாலட்சுமிங்க. என் கல்யாணம் ஆகி நாங்கள் 5 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு குழந்தையே இல்லை. எனக்கு இப்போ ஒரு பொன் குழந்தை மட்டும் முதல்ல எனக்கு பிறக்கணும். இப்போது பெண் குழந்தை வந்தால் சந்தோஷம். இன்னொருத்தர் இருக்கார், அவர் ஆல்ரெடி அவருக்கு 10 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. இப்போ நான் 11ஆவது உனக்கு கடவுள் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்தேன். ஏம்மா 10 புள்ள எனக்கு ஆல்ரெடி இருக்குமா, அதை வளர்க்குறதுக்குள்ளே எனக்கு நொந்து நூலாக இருக்கம்மா. இப்போ போய் நீ மறுபடியும் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்தனா நான் ஓடியே போய், ஏற்கனவே நான் பரதேசியாக தான் இருக்கேன். இந்த 10 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறதுக்குள்ளே எனக்கு திரும்ப நீ பொம்பளை பிள்ளைய கொடுக்கவே கொடுக்காத அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அப்போது நல்ல கவனிங்க, உண்மையிலேயே எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா சந்தோஷமா, என்னுடைய சந்தோஷம் குழந்தையில் இருக்குதா, என்னுடைய சந்தோஷம் வைர நெக்லஸில் இருக்குதா, என்னுடைய சந்தோஷம் காரில் இருக்குதா, என்னுடைய சந்தோஷம் பணத்தில் இருக்குதா, இது எதுலேயுமே இல்லைங்க. தெளிவாக புரிஞ்சுக்கங்க. சந்தோஷங்கிறது இந்த கணத்தில் எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு கிடைத்தால் மட்டுமே சந்தோஷம். எனக்கு இந்த கணத்தில் என்ன தேவை இல்லையோ அது எனக்கு கிடைத்தால் எனக்கு சந்தோஷம் இல்லை. இதுதாங்க சந்தோஷத்தோட டெஃபினிஷன். இதுக்கும் பணத்துக்கும் பொருளுக்கும் சூழ்நிலைக்கும் சம்பந்தமே கிடையாது. நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, நார்த் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, முதல்ல இந்த மாதிரியான ஆடியோக்களை தேர்வு செய்யக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றிகள். ஏன்னா இவங்க எல்லாருமே என்னை போலவே அப்படின்னு நான் எண்ணிக்கொள்வேன். அதாவது யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற அந்த கூற்றுக்கு இணங்க தனக்கு கிடைத்த ஒரு நல்ல விஷயம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு எண்ணுகிறார்கள். அப்படி எண்ணுவதனால் அவர்கள் என்னை போன்றவர்கள் அப்படின்னு நான் எண்ணிக்கொள்கிறேன். அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறத அள்ளித்தரும். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பார்கள் என்பதை நான் நிறைய இந்த அனுப்புகிறவங்களை வச்சே நான் பார்த்துக்குருவேன். அவங்கெல்லாம் தொடர்ந்து அதுலேயும் இந்த ஆடியோ நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, மரியோ குலோத்துங்கன் சகோதரர் அனுப்பி வைக்கக்கூடிய ஆடியோக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா 1ற்கு 2, 3 முறை கேட்கக்கூடிய ஆடியோக்களாக இருக்கும். அவ்வளோ ஒரு ஆழமான சிந்தனைகளாக இருக்கும். 2வது கொஞ்சம் லென்த்தி ஆடியோவாக இருக்கும். இப்போ இந்த ஆடியோவே பார்த்திங்கன்னா ஒரு 8 நிமிட ஆடியோவாக இருக்கும். அதே போல் அவர் தேர்வு செய்யக்கூடிய ஆடியோக்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதற்கே அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த இடத்துல சொல்லிடணும். தொடர்ந்து இந்த ஆடியோவை நான் 1ற்கு 2, 3 முறை இன்றைக்கே கேட்டுட்டேன். முதல்ல அவர் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் முடிவு கொண்டு அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது அந்த பொழுதில் அந்த நொடியில் நம்ம ஈக்கிகாய் அப்படின்னு அந்த ஒரு புக்கு படிக்கும்போது நம்ம கேள்விப்பட்டோம் அல்லவா, அதை சொல்வது போல் மகிழ்ச்சி அப்படிங்கிறது எல்லாரும் காரில் இருக்குது, வீடில் இருக்குது, பணத்தில் இருக்குது, பொருளில் இருக்குது, சொத்தில் இருக்குது, ஏன் குழந்தைகள் இடத்துல இருக்குது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைத்தால்னா அவர் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார் பாருங்கள். ஒரு பெண் குழந்தையே இல்லாதவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது, அவ்வளவு சந்தோஷம் அடைகிறாங்க, அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாங்க. அது அவர்களுக்கு அவர் சொல்கிறார், ஏன் பார்வைக்கு அப்படின்னு தனிப்பட்டு சொல்கிறாரு. இப்போது 10 குழந்தை ஒருத்தவங்களுக்கு பிறந்திருக்கு, 10மே பெண் குழந்தை. இந்த 10 பெண் குழந்தை பிறந்தவர்களுக்கு 11ஆவதாக ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சி வருமா அப்படின்னு கேட்டால் எப்படி வரும்? அப்போது மகிழ்ச்சி என்பது ஆளுக்காலும் மாறுபடும், நேரத்துக்கு நேரம் மாறுபடும். அப்போது இந்த பொழுது இந்த நொடி அதுவே நம்ம அந்த சந்தோஷத்திலே கடைசி வரையே இருப்போமா? இருக்கவே மாட்டோம். இன்றைக்கி ஒரு லக்ஸுரி கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஆசைப்பட்டதை அடையும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறாங்க. அந்த லக்ஸுரி கார் அன்னைக்கு தான் அதிகபட்சம் ஒரு மாதம் 2 மாதம். அதுக்கப்புறம் வேறு எதில் மீதாவது பற்று வந்து விடுகிறது, வேறு எதையோ நாடுகிறார்கள், தேடுகிறார்கள். அப்போ அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது தாவிக்கொண்டே இருக்கிறது. அந்த மகிழ்ச்சிக்கு சிறப்பான மகிழ்ச்சி, சந்தோஷமான மகிழ்ச்சி அப்படிலாம் இல்லை. மகிழ்ச்சினா மகிழ்ச்சி தான், ஹாப்பினஸ்னால் ஹாப்பினஸ் தான். அதற்கு முன்ன பின்னாடினா ஒரு பேர் வைக்காதீங்க அப்படிங்கிறதையும் அழகாக சொல்லி அவர் ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார். இந்த பொழுதில் உணவு எனக்கு பசிக்கிறதா, உணவு கிடைக்கிறதா, மகிழ்ச்சி அப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்.
அதை விடுத்து எனக்கு எங்கேயோ இருக்குது, 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அதில் ஒரு கிளிக்கிட்ட தான் என்னுடைய மகிழ்ச்சி இருக்குன்னு நாம் எண்ணிக்கொண்டு எல்லோருமே அலைகிறோம் அப்படிங்கிறத அழகாக சொன்னார். இந்த 10 குழந்தை அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்படும் பொழுது எனக்கு இன்னொரு விஷயம் தோன்றியது. அதை நாளை பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃப்ரமேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.